எள்ளு மிளகா பொடி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இந்த எள்ளில் தூசி மண் இதெல்லாம் இருக்கும், அதனால் அதை முதல்ல அலசிக்கலாம். இதை எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை முதல்ல தண்ணீரில் நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ அந்த அடிபாகத்துக்கு இந்த மண் கல்லெல்லாம் போயிடும், தூசிலாம். அதை ஒரு டீ ஃபில்டர் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பருப்புலாம் களைவோம் இல்லையா, அது மாதிரி இப்படி அசைச்சு விட்டிங்கன்னா மேலோட்டமாக இருக்கிற அந்த எள்ளு ஃபுல்லாக இங்கே வந்துடும், வடிகட்டியில் வந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணீரை கொண்டே மறுபடி அலசினீங்க அப்படின்னா மேலோட்டமாக இருக்கிற அந்த எள்ளு ஃபுல்லாகவே வந்துடும். அடியில் கல் மண் அந்த தூசிகள் எல்லாம் படிஞ்சிடும். நீங்கள் அப்படியே செஞ்சீங்க அப்படின்னா அந்த பொடியில் எங்கேயாவது ஒரு இடத்துல கல் இருந்ததுன்னா சாப்பிடும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால இது மாதிரி செஞ்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு அதில் இருக்கிற தூசியை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த எள்ளில் அவ்வளவா தூசி இல்லை, இருந்தாலும் இதை மாதிரி முதல்ல எடுத்துக்கிறது பகு உத்தமம். ஏன்னா ஒருவேளை இருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் பொடி செஞ்ச பிறகு வீணாக போயிடும். அதனால் முதல்ல இந்த மாதிரி தூசி அழுக்குகளை எடுத்துருங்க. பாருங்கள், அடியில் எப்படி படிஞ்சிருக்கு பாருங்கள். சின்னதாக நரன்னு மண் இருக்கும், அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் சாப்பிடும்போது. இது மாதிரி எடுத்துட்டோன்னா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த எள்ளை அப்படியே வாணலில் சேர்த்துடலாம், சூடான வாணலில். அதனால அது இந்த சூடாக இருக்கிற வாணலில் அதை சேர்க்கும்போது அந்த தண்ணீர் எல்லாமே அப்படி காணாமலே போயிடும். அந்த சூட்டில் மிதமான தீயிலேயே இந்த பொடி தயார் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் இந்த தண்ணீர் எல்லாமே காணாமல் போயிடும். இந்த எள்ளு படப்படான்னு வெடிக்க ஆரம்பிக்கும், அதுதான் அதனுடைய பதம். அப்போ அதை நம்ம எடுத்துடலாம். தண்ணீர் காணாமல் போயிடுச்சு பாருங்கள். இப்போ அது வெடிக்க ஆரம்பிக்கும். எப்போவுமே ரொம்ப மிதமான தீயில இதை வைங்க, இல்லைன்னா அதிக தீயில வச்சிங்கன்னா எல்லா எள்ளுமே வெளியில் போயிடும். மிதமான தீயில இது பண்ணுங்கள். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 100 கிராம் எள்ளுங்கிறதுனால நான் ஒரு 25 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எனக்கு மிதமான காரத்தை கொடுத்தது, நல்லா இருந்தது. இதில் நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம், உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி. நல்ல காய்ந்த மிளகாவா, அந்த சலசலன்னு உள்ள விதைகள் எல்லாம் சத்தம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிற மிளகானா நல்ல சீக்கிரமாக வறுபட்டுரும். கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கறது கமராமல் இருக்கிறதுக்கு தான். இதை எடுத்துக்கோங்க. அதே வாணலில் 50 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 100 கிராம் எள்ளுக்கு 50 கிராம் உளுத்தம்பருப்பு, அந்த கணக்கு வச்சுக்கோங்க. இளம் வாசனை வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அதே மாதிரி 50 கிராம் கடலைப்பருப்பு, அதுவும் அந்த பருப்பினுடைய இளம் வாசனை வெளியில் வரும், அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. 100 கிராம் அளவுக்கு செய்கிறதுனால ஒரு 2-3 நாளைக்கு தான் இந்த பொடி வரும். அப்பப்போ திரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்கும். மொத்தமாக திரிக்கும்போது அந்த பொடியினுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்துடும். இப்போ இந்த கடாய் நல்லா சூடாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலைகளை கொஞ்சம் பிளேட்டில் உதிரியாக போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆயிரும். அந்த கருவேப்பிலைகளை ஒரு பிடி அளவுக்கு இதில் போட்டிங்கன்னா இந்த கடாய் ஆறும்போதே அந்த சூட்டில் அந்த சருகாக மாறிடும். இது நல்லா ஆறின பிறகு இந்த இலைகளும் பாருங்கள் சருகு மாதிரி ஆயிரும். இதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் எடுத்துரும், அதனால் அது சருகாக மாறிடும். முதல்ல அரைக்கும் போது மிக்சியில் இந்த கருவேப்பிலையையும் இந்த காய்ந்த மிளகாவையும் ஒரு சுற்றிக்கோங்க. ஏன்னா காய்ந்த மிளகாய் சரியாக அரைபடாமல் இருக்கும். அதுவும் தவிர எள்ளில் ஒரு எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால அது சிக்கிக்கிடும், அதனால் அதை கடைசியாக அரைச்சிக்கலாம். ஒரு சுத்தின பிறகு மற்ற ஜாமான்களை சேர்க்கலாம். பருப்பு 2 பருப்புகளையும் சேர்த்துக்கலாம். ஒரு பொருள் அரைச்சிட்டு வெளியில் எடுக்கும் போதும் நல்ல விதவிதமான மனம் வெளியில் வரும். இது கூட ஒரு முழு பூண்டு, நாட்டு பூண்டு, தோல்லாம் நான் நீக்கலை, அப்படியே பச்சை பூண்டுகளை அதில் சேர்க்குறேன். இது நல்ல ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வாசனை. இந்த பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 3 ஸ்டெப்பாக இந்த மிக்சியில் சுற்றி எடுக்கும்போது
பொடி நல்ல அருமையான பக்குவத்தில் வரும். இப்போ எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்கும்போது அடிபாகங்களில் சிக்கும், அதில் எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால. அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு சுற்றிக்கோங்க. இது கோர்ஸ் டெக்ஸ்சரில் இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் நைஸாக திரிக்கணும். இந்த ஸ்டேஜில் திரிச்சிக்கலாம். சரிங்களா? ரொம்ப கமகமான வாசனையாக இருக்கும். இந்த பொடி திரிச்சிட்டு தோசை, இட்லியில் நெய், நல்லெண்ணெய் அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.